Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா embrace constraints, use limitations as creative challenges. நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல கண்டிப்பாக வந்து சேலஞ்சஸ் இருக்கும், லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ டேட்டாபேஸ் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து ஹார்ட்வேர் வந்து அப்கிரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எழுதின கொரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ நம்ம அதை வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி எப்படி வந்து கிரியேட்டிவாக இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஹார்ட்வேரை அஃப்கோர்ஸ் நம்ம அப்கிரேட் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும், பட் ஆனால் அது காஸ்ட் அதிகமாகும். அதுக்கு பதிலாக நம்ம எழுதின கொரியை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம டெவலப்மெண்ட்டில் வரும். அந்த நேரத்தில் எப்படி கிரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம், மற்றவங்க எப்படி இதை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம கம்பெனிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஹை பர்ஃபார்மரையும் யோசிப்பாங்க. இப்போ செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஹேபிட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட். லேர்ன் ஒன் திங் new every day. Stay updated with small improvements. So நீங்க வந்து TikTok வாட்ச் பண்ணலாம், இல்ல ஒரு ஆர்டிகல் படிக்கலாம், இல்ல ஒரு புக் படிக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு மைண்ட் செட் இருக்கணும், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கணும், கியூரியஸாவே இருக்கணும். இது வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்க. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், நான் வந்து என் ஃபேமிலி கிட்டயும் சொல்லுவேன், we have to move from unawareness to awareness. நீங்க ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அங்க இருக்கிற டாப்பர்ஸ்லாம் பாருங்களேன், டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய அவங்க கிட்ட இருக்கும், அதனால தான் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மர்ஸ் ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்யும்போது அவங்க வந்து தனக்குள்ள டொமைன் டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ. பாய் பாய்.